சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்றைய தினம் நாங்க காணொலியில என்னதை பத்தி பார்க்க போறோம்டா, யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பிரபல்யமான இடமான வசாவலான்ல தான் அந்த என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்க போதுன்றதை பார்க்க போறோம். அதுக்கு முதல் ஒரு இன்ட்ரோ எடுப்போம்ட்டு நாங்கள் கொஞ்சம் இடம் தேடினாங்க. அதுல ஒரு அழகான ஒரு இடமா காணப்பட்டது இந்த கோயில தோட்டம் தான். அதான் இதில் வச்சு இன்ட்ரோ எடுக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் வசாவலான்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் சிறப்பம்சங்களை பற்றி தான் பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான சிறப்பம்சங்கள்லாம் இருக்குதுன்றதை அங்கே போய் இருக்கா பார்க்கலாம் வாங்க. வசாவலான் தெற்கில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை பார்க்குறதா இருந்தால் முதல்ல பார்க்க வேண்டியது வசாவலான் தெற்கு ஞான வைரவர் ஆலயத்தை தான். அந்த ஆலயத்தை மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரமும் இருக்குது. அது பாரம்பரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதாக காணப்படுது, மரமாக காணப்படுது. அது என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன கதைகள் சொல்லப்படுதுன்றதை அங்கே போய் தான் பார்க்கணும். வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி. முதலே சொன்ன மாதிரி அந்த ஆலயத்துக்கு இப்போ வந்துட்டோம். இந்த ஆலயம் வசாவலான் தெற்கு ஞானவர் ஆலயம். இந்த ஆலயம் 18ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்ததாக காணப்பட்டாலும் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து வழிபடப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயம் ஆகம முறைப்படி, அதாவது நித்திய நைமித்திய கிரியையெல்லாம் நாள்தோறும் 2 வேளைகளில் நடைபெற்றதாம். இந்த ஆலயத்தில் இந்த சூழ இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த கடவுளை தங்கண்ட காவல் தெய்வமாகவும் வழிபட்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயம் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக காணப்படுது. நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன்னா இந்த ஆலயம் 18ஆம் நூற்றாண்டு பழமை வாய்ந்ததுண்டு. அப்படி பழமை வாய்ந்ததாக காணப்பட்டாலும் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி வழிபட்ட இடத்துல தான் இப்போ நான் நிற்கிறேன். இந்த இடத்துல ஒரு புளிய மரம் நிற்கிது. இந்த புளிய மரம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்ததாக காணப்படுது. இந்த புளிய மரத்தில் சுற்றி திரிசூலம் அமைத்து தான் வழிபட்டிருக்கிறார்கள். அது இப்பயும் இருக்குது. இந்த புளிய மரம் கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர் சுற்றளவு காணப்படுது. இந்த புளிய மரத்தில் இப்பயும் அந்த மக்கள் வந்து வழிபடுறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்றால், அதாவது இப்போ நாங்கள் ஒரு புது சிலையில் இந்த பெயிண்ட் அடித்து அதை பார்க்குற அந்த ஃபீலை விட இதில் இருக்கிற அந்த சிலையில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வருது. அது நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அது வரலாறுகளை நாங்கள் பார்க்குற போது முதல் புளிய மரத்துக்கு கீழே தான் இது அமைஞ்சிருந்தது இந்த கோயில். அதுக்கு பிறகு இந்த கிராமத்துக்கு ஒரு கோயில் தேவையான அந்த கட்டாயத்தில் ஒரு கொட்டகை அமைச்சு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு கொட்டகை அமைச்சு வழிபட்டிருந்தார்கள். அது பலற்ற ஒரு முயற்சியால் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெரிய ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கிறது. இந்த ஆலயம் இப்படி அமைஞ்சிருக்கிறதுண்டு வழியாக வந்த மூதாதையர் என்ற கதையிலிருந்து எங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களில் தோட்டங்கள் எல்லாம் செய்துட்டு வராங்கன்னு எங்களை எல்லாருக்குமே தெரியும். அது பார்க்குறப்போ இப்போ வசாவலான் நிற்கிறோம். வசாவலான் தோட்டத்துக்கு ஒரு பேர் போன இடமா காணப்படுது. இந்த யுத்தத்துக்கு பிறகு இந்த மக்கள் எல்லாம் திரும்ப இங்கே குடியேறிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோட்டம் எல்லாம் செய்துட்டு வராங்க. அதுபுறம் அது ஒரு இடம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டுக்கும். இப்போ நான் நிற்கிறது ஒரு கேரட் தோட்டத்தில் தான். இந்த இடத்த பார்க்கலையே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இங்கே பார்க்கல. இப்போ தான் நான் கேரட் தோட்டத்தையே பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேரட் இதில் விளைஞ்சிருக்குது. இது என்ன மாதிரியா இந்த இதெல்லாம் செய்திருக்கிறாங்கன்றது அங்கே ஒரு ஐயா ஒரு ஆள் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு போய் பார்க்கலாம் வாங்க.
நிறைய இடங்கள்ல தோட்டம் எல்லாம் செய்யணும். அது கச்சானா இருக்கட்டும், கத்தரியா இருக்கட்டும், மரவள்ளி இப்படி நிறைய செய்கிறாங்க. இங்கே வசாவலால தான் நான் பார்த்த மட்டும் இல்லை கரட் தோட்டம் எல்லாம் செய்யணும். அந்த இடத்துல இப்போ நிற்கிறோம். அதில் ஐயாவும் நிற்கிற அவர்கிட்ட நாங்கள் கேட்கலாம். வணக்கம் ஐயா. உனக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த தோட்டத்தை செய்துட்டு வரீங்க? என்ன நீங்கள் இடம்பெயர்ந்து போனீங்களா? இல்லை இடம் நாங்கள் வெங்காயம் கரெக்டு ஈரியெல்லாம் போட்டு போட்டு நாங்கள் பரவாயில்லை. ஓ, இந்த கரெக்ட் எல்லாம் என்ன நீங்கள் என்ன ஆக்களை வச்சு செய்கிறீங்களா? இல்லை முதல் கொட்டையெல்லாம் போடுறது பாட்டி கொட்டை போட்டு முளையாளிங்க நாங்கள் எடுத்து நாங்கள் தான் விற்கிறோம். எவ்வளோ காலத்தில்? 3 மாதம். 3 மாதத்தில். இதை என்ன நீங்கள் வீட்டு தேவைக்கும் எடுக்கிறீங்களா? இல்லை வீட்டுக்கும் எடுக்கிறோம் நாங்கள் தந்த. இது இந்த கேரட் மட்டும்தான் இந்த தோட்டத்தில் செய்கிறீங்களோ? இல்லை இல்லை எல்லாமே செய்கிறீங்க. வெங்காயம் வெங்காயம் பின்னுக்கா நான் இன்றைக்கு தான் இந்த தோட்டத்திலேயே கேரட்டை பார்த்துருக்குறேன். இவ்வளோ காலமாக நான் இதில் தான் இந்த சந்தையில் வாங்கி தான் பார்த்துருக்கேன் ஐயா. இன்றைக்கி தான் பக்கத்துலேயே பார்த்துருக்குறேன் இந்த மரத்தோடு சேர்த்து. எனக்கு இந்த கேரட்டை பார்க்கணும் போல இருக்கிற கீழே இருந்து எனக்கு எடுத்து தருவீங்களா? இந்த மாதிரி என்ன அதை புடுங்கக்கூடிய இதில் இருக்குமா? இப்போ இந்த மரத்தோட சேர்த்து இந்த கேரட்டை வாங்கி வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்குது. இந்த நுவரேலியா கேரட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இங்கத்திய கேரட்டு நல்ல வடிவாக இருக்குது, நல்ல இதாகவும் இருக்குது, நல்ல கொளுத்த மாதிரி இருக்குது, நல்ல வாசம் இந்த இயற்கையாக அந்த உணரக்கூடிய மாதிரி இருக்குது. வாசமாக நல்லா இருக்குது. நான் சந்தையில் வீட்டில் தான் பார்த்துருக்கேன் கையில் எடுத்து. இப்போ தான் நேரடியாக இந்த மண்ணில் விளைஞ்சு கையில் தூக்கி கூட பார்த்துருக்கேன். அதை முதல் பார்த்துருந்தீங்க நீங்கள். அவ்வளோ ஆசையாக இருந்தது. இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இடத்துல இந்த மண்ணில் இந்த கரெக்டெல்லாம் விளையுமோ அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் சாத்தியமாக காணப்படுது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, இந்த கரெக்ட் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே தங்களோட வீட்டு தேவைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஊர் தேவைக்கும், அது மட்டும் இல்லாமல் அது தவிர வெளியூர் அந்த உற்பத்திக்கு கூட கொடுக்குறாங்க. இவங்க அந்த விலைக்கு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் மட்டும் இல்லை, வெங்காயம், தக்காளி, கத்தரி, கீரை இப்படி நிறைய செய்யணும். தங்கண்ட அந்த சொந்த தேவைகளுக்காகவும் செய்யணும். நிறைய பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நீங்களே பாருங்க இப்படி இருக்குதுன்னு. வசாவலான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள், அங்கே இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி தான் இன்றைக்கு பார்த்துருந்தேன் நாங்கள். அதில் எனக்கு சரியான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல கேரட் எல்லாம் விளையுமோ அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த கேரட் எல்லாத்தையும் தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. இப்படியான எனக்கு ஆச்சரியம் தரக்கூடிய, நாங்கள் எங்கே போனாலுமே ஒவ்வொரு ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விடயத்தோடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.